கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என்ன கருமையானவர்களே, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நம்ம அறிக்கையிடணும். ஒருவேளை நீங்கள் நிறைய சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். நாம் சொல்லாமா, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். நம்ம நேசர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000ங்களில் சிறந்தவர். எனக்கு அருமையான எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் ஒரு நாளும் உன் சத்தத்தை கேட்டு தள்ளி போயிட மாட்டார். 10 11 அல்ல, 10,000ங்களில் அவர் சிறந்தவராக இருக்கிறார். 30 முக்கோடிகளில் ஒருவர் அல்ல. என் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார். நீ யாரை இந்த ஆராதித்து கொண்டிருக்கிறார்? ஜீவனுள்ள தெய்வத்தை அல்லவா? என் ஆண்டவர் உன்னை கைவிடுவாரா? என் ஆண்டவர் உன்னை விட்டு தூரமா போயிடுவாரா? நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அவர் உனக்கு பதில் கொடுக்கிறவர். ஒருவேளை உன்னுடைய பதில் தாமதிக்கிறது என்பதற்காக நீ சோர்ந்து போகாத. பதில் தாமதிக்கிறது என்பதற்காக இயேசு என்னை விட்டு தூரம் போயிட்டாரு, இனி நான் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லாத. நீ தேவ சமூகத்தில் சொல், என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர். இந்த வார்த்தையை உன்னுடைய இருதயத்தில் என்று முழுவதும் சொல்லிக்கொண்டே இரு, எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என் நேசருடையவன், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். இது சொல்லிக்கொண்டே இருங்க. என் ஆண்டவர் உன்னுடைய சமீபத்தில் உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, நீங்க அதை வாசிப்பீர்களானால், என் நேசருக்காக கதவை திறந்தேன், என் நேசரோ அங்கே இல்லை. ஏன்? என் நேசர் தட்டும் பொழுது நீ கதவை திறக்க வேண்டும். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறேன் இயேசுவுக்கு நீ கதவை திறப்பாயானால் உன் வாழ்வில் இன்று நீ ஒரு அற்புதத்தை காண முடியும். இன்று உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயத்தை அவர் செய்ய விரும்புகிறார். எது இயலாமல் இருக்கிறதோ, எந்த காரியத்தில் நீ தோல்வியுற்று இருக்கிறாயோ, இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. A total surrender at the feet of your Lord Jesus today. நீ அற்புதத்தை காண வேண்டுமா? அவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் உங்க அடிமை ஆண்டவரே. பாவங்கள் சாபங்கள் எல்லாம் என்னை விட்டு மாறட்டும் என்று சொல்லி இப்பொழுது ஒப்பு கொடுப்பாயானால் உனக்காக பரலோகம் திறக்கும். ஒருமனப்படலாமா? அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. பலவிதமான துயரங்கள், பலவிதமான கட்டுகள், கஷ்டங்களின் மத்தியில போராடி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன், அவருடையவள் என்று சொல்லி கதறுகிற உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது கரம் தூக்கியிடும் ஆண்டவரே. இந்த சமுதாயத்தில் தலைகள் தாழ்ந்தது போதும், உயர்த்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.